ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மக்கள் அனைவருக்கும் பிரியமான பிரியாவின் தமிழ் வணக்கம். என்னடா பாக்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த வீடியோ என்னோட அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் வீடியோ Oppo F19. இதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது Oppo F19 பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். ஃப்ரண்டில் Oppo F19 போட்டிருக்காங்க. அதே சைட்லேயும் Oppo லைட் ப்ளூ கலரில் பாக்ஸ் இருக்குது. வளைச்சி Oppo F19 அப்படிங்கிறதே போட்டிருக்காங்க. பேக் சைடில் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்ன கலர் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிளாக் கலர் இதனோட கலர். அடுத்து அதே மாதிரி வளைச்ச சைடில் இங்கேயும் Oppo F19 6GB 128GB ஸ்டோரேஜ் போட்டிருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தா 48 மெகாபிக்சல் 16 மெகாபிக்சல் கேமரா எல்லாமே போட்டிருக்காங்க. அடுத்து இதனோட ப்ரைஸு, இதில் என்ன ப்ரைஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா 21,000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நான் இந்த ப்ரைஸில் எடுக்கலை, இதனோட கம்மி ப்ரைஸில் தான் எடுத்தேன். இது என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணோன்னே சொல்லிடுறேன். அடுத்து அப்படியே கீழே இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொபைல், சார்ஜர், இயர்ஃபோன் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இதை உள்ளே ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரி வாங்க, ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் த பாக்ஸ். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் அன்பாக்சிங் வீடியோ போடுறேன். ஸோ கரெக்டாக போடலை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் அடுத்த அன்பாக்சிங் வீடியோவில் கரெக்ட் பண்ணி போடுறேன். இதான் ஓப்பன் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் அன்பாக்சிங் வீடியோ அப்படிங்கிறதுனாலே பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குப்பா. வீடியோ ஓப்பன் பண்ணியாச்சு. இதை ஓப்பன் பண்ணணுமா? ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோடனே உள்ள ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஓப்போ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓப்பன் த பாக்ஸ். ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே ஏதோ பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்களே, என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதுதான் மொபைலா? நோ. பேக் கவர் கொடுத்துருக்காங்க. அடுத்து சிம் அந்த பின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு கவர். அப்பாடா, மொபைல் எடுத்தாச்சு. மொபைல் அப்படியே ஓரமாக வச்சுட்டு இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். சார்ஜர், ஓப்போன்னு மென்ஷன் பண்ண ஒரு சார்ஜர். அடுத்து நெக்ஸ்ட்டு ஹெட்ஃபோன். பரவாயில்ல, ஹெட்ஃபோன்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. இப்போ வர்ற மொபைல்ஸ்லாம் ஹெட்ஃபோன் வர்றதே ரொம்ப ரேர். அடுத்து ஒரு கேபிள். வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். இதில் இருக்கிறது அப்படியே ஊரங்கட்டி வச்சுட்டு மொபைல் இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, மொபைல் ஓப்பன் பண்ணலாம். வாவ், சூப்பர். நைஸ். பிளாக் கலர் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் ஒரு நேவி ப்ளூ மாதிரி ஒரு பிளாக்கு ஷைனிங்காக தான் இருக்குது. பார்த்தா கிளாஸ் மாதிரி இருக்குது, ஆனால் பிளாஸ்டிக் தான். ஓகே, ஓப்பன் பண்ணிடலாம்.
ஓப்பன் ஆகுது. சரி, அதுக்குள்ளே இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வெயிட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்படியே ஃபோன் மொபைல் கையில் இருக்கிற மாதிரியே தெரில. ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. வெரி நைஸ். எட்ஜில் அப்படியே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் கேமரா. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஓப்பன் ஒரு அக்ரிமெண்ட். ஓகே, எல்லாம் கொடுத்து ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடலாம். ஏகப்பட்ட ஆப்ஷன் கேட்குறாங்களே, எல்லாம் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆப்ஷன்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. அப்படி சைடில் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சைடில் ஒரு லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படியே கேமரா, ட்ரிபிள் கேமரா அண்ட் லைட் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே கேமரா பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸைட் மாதிரி அப்படியே தனியாக கேமரா மட்டும் மொபைலில் இல்லாமல் எக்ஸைட் ஒரு தனியாக கொடுத்துருக்காங்க. கீழே மைக்கு, ஸ்பீக்கர் அண்ட் சார்ஜர் போடுற பின்னு, ஆடியோ ஜாக் 3.5 கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடு வேல்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க அண்ட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாக மோல்டிங் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதனோட ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்துருவோம். டபுள் சிம் போட்டுக்கிற மாதிரி இருக்குது அண்ட் எக்ஸ்ட்ரா மெமரி கார்டும் போட்டுக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு செட்டிங்ஸு ஓப்பன் பண்ணிவிட்டு டிஸ்பிளே, நைட் மோட், டார்க் மோட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாவ், ஓகே, நல்லாயிருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட், லாக் ஸ்க்ரீன், ஓகே, எல்லாமே போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி பேக் சைடில் இந்த கவரை போட்டு செக் பண்ணிடுவோம். இந்த கவர் ஓகேவா அப்படின்ட்டு. ஓகே, நல்லா தான் மென்ஷன் ஆகுது. வாவ், கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கேமராவுக்கு நல்லா கவர் ஆகுது. ஓகே, ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்போ F19 ஓப்பன் பண்ணி செக் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக இதனோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, அடுத்து நெக்ஸ்ட் இதில் கேம்லாம் டவுன்லோட் பண்ணால் இது வந்து ஃபோன் வந்து ஹீட் ஆகுதா இல்லை ஹேங் ஆகுதா எப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக வந்து 1 month யூஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து இதனோட ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா 662 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே 6.43 ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 48 MP கேமரா, 2 MP மைக்ரோ, 2 MP டெப்த்து அண்ட் 16 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்து இதனோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் கம்மியாக இருக்குது. 175 கிராம் தான் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஆனால் வெயிட் கம்மியாக கொடுத்தாலும் பேட்ரி வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் லாக் எல்லாமே இருக்குது. அப்புறம் இதனோட பேக் கவர் வந்து போட்டங்காட்டி ஃபோன் வந்து நல்லா லுக்காகவே இருக்குது. பட் இந்த பேக் கவர் வந்து இப்போ கொடுத்துருக்கிறது வந்து பார்க்குறக்கு லுக்காக தான் இருக்குது. பட் யூஸ் பண்ணால் இது எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கொஞ்ச நாள் போக போக இது வந்து அப்படியே ஒரு எல்லோ கலர் ஆயிரும். ஆனால் இப்போதைக்கு இந்த மொபைலுக்கு இந்த கவர் போட்டோடனே செம லுக்காக இருக்குது. அடுத்து இது வந்து என்னோடய அன்பாக்சிங் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிறனால கண்டிப்பாக நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பேன். அதனால் வந்து நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் அடுத்த அன்பாக்சிங் வீடியோ போடும்போது கண்டிப்பாக வந்து நான் என்ன மிஸ் பண்ணியிருக்கோன்னு அதை நான் கவர் பண்ணி அடுத்த டைம் நான் கரெக்டாக போடுறேன். என்னோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸில் 21,000 கொடுத்துருந்தாங்க. பட் இதனோட பர்ச்சேஸ் நான் பண்ணும்போது வந்து 19,000 தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஓரளவுக்கு எல்லாமே நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.